வணக்கம். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 10க்கும் மேற்பட்ட துறைகள் மற்றும் 45க்கும் மேற்பட்ட இலவசமான சர்வீஸ்களை அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. நம்ம உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்காக மட்டும் கிடையாது, பொதுவாகவே இந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்தந்த துறைகள் இருக்குது, அதாவது இதுக்கு கீழே தான் இந்தந்த சர்டிஃபிகேட் நம்ம வாங்கணும், இதுக்கு கீழே தான் இந்தந்த புகார்கள் நம்ம வந்து ரைஸ் பண்ணணும், இந்த ஒரு துறைக்கு கீழே தான் இந்த ஒரு சர்வீஸ் வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோவில் அதை தான் உங்ககிட்ட நான் இப்போ எக்ஸ்பிளைன் வந்து பண்ண போகிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முகாம்லேயே வழங்கப்படக்கூடிய சர்வீசஸ் மற்றும் அந்த துறைகளுடைய விவரங்கள் பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டிபார்ட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை. இந்த துறையிலேருந்து நமக்கு என்னென்ன சர்வீசஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தொழில் வரி விதிப்பு, புதிய தொழில் உரிமம், நெக்ஸ்ட் வந்து புதுப்பித்தல், அதே போல் குடிநீர் குழாய் இணைப்பு, அடிப்படை வசதிகள், பிறப்புச் சான்று, இறப்புச் சான்று, புதிய சொத்து, காலிமனை வரி விதிப்பு, சொத்து வரி பெயர் மாற்றம், நெக்ஸ்ட் வந்து பாதாள சாக்கடை இணைப்பு, கட்டுமான வரைபட ஒப்புதல் மற்றும் தெருவோர வியாபாரிகள் அடையாள அட்டை. இந்த சர்வீசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மூலயமா நமக்கு இந்த ஃப்ரீ சர்வீஸை நமக்கு வந்து உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் பண்ணி கொடுக்குறாங்க. அது இல்லாமல் பொதுவாக இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் இந்த சர்வீசஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது பேரிடர் மேலாண்மை துறை. இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து என்னென்ன சர்வீசஸ் வந்து நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டா மாறுதல், பட்டா உட்பிரிவு, இணையவழி பட்டா, பட்டாவின் பெயர் மற்றும் பரப்பு திருத்தம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நில அளவீடு, அதாவது நம்மளுடைய இடம் வந்து அத்துமீறி ஒருத்தவங்க வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அதை நம்ம அளக்கிறதுக்காக நிலத்தை அளக்கிறதுக்கு பணம் கட்டுறோம் இல்லையா, அதுதான் அந்த நில அளவீடுக்கான சர்வீசஸும் இங்கே தான் நம்ம வந்து வாங்கிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாரிசு சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், சிறு குறு விவசாயி சான்று, நெக்ஸ்ட் வந்து ஓபிசி சான்று, கணவரால் கைவிடப்பட்டவருக்கான சான்றிதழ், அதே போல் காலதாமத பிறப்பு, இறப்பு பதிவு சான்றிதழ், முதியோர் விதவை, கணவரால் கைவிடப்பட்டோர், முதிர்கண்ணி ஆகிய உதவித்தொகைகள். இதுக்கான எல்லா சர்டிஃபிகேட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் வாய்ஸாக தான் நம்ம வந்து இந்த சர்வீசஸ் வந்து வாங்கிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மூலயமா என்ன பண்ணிக்கலாம்னா முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் உறுப்பினராக சேர்றதுக்கு, அதாவது CMCHIS அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு உறுப்பினரை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும்னா இந்த டிபார்ட்மெண்ட்டை போயிட்டு நம்ம வந்து நாடி போக வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எரிசக்தி தமிழ்நாடு மின்சார வாரியம். ஸோ இந்த மின்சார வாரியத்தை பொறுத்த வரைக்கும் புதிய மின் இணைப்பு, அதே போல் மின் கட்டண மாற்றங்கள், பெயர் மாற்றம், கூடுதல் மின்சுமை கட்டணங்கள், இது சம்மந்தமான நம்ம வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண போகிறோம், புகார் கொடுக்க போகிறோம், அது சம்மந்தமாக ஒரு சர்வீஸ் நம்ம வாங்க போகிறோம்னா இந்த மின்சார டிபார்ட்மெண்ட்டை நம்ம வந்து கண்டெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை. இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கூட்டுறவு சங்கங்கள், வங்கி மூலம் கடனுதவி, மகளிர் சுய உதவி குழு கடன், குடும்ப அட்டைகள், முகவரி மாற்றம், இந்த சர்வீசஸ்க்கு வந்து நம்ம இந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து நம்ம வந்து ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை, அதாவது NIDCன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அடையாள அட்டையை நம்ம வாங்குறதா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா தனித்த மாற்றுத்திறனாளி அடையாள அட்டையாக இருக்கட்டும், இது வந்து UDID அப்படிம்பாங்க. ஸோ அந்த அடையாள அட்டையாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து AID ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்களே, அந்த AID அண்ட் அப்ளிகன்ஸ் அவங்களுக்கான உதவி உபகரணங்கள், அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான பெட்ரோல் ஸ்கூட்டர், சக்கர நாற்காலி, 3 சக்கர வண்டி, செயற்கை காது, அந்த செயற்கை கால் பொறுத்துறாங்களே அது, நெக்ஸ்ட் வந்து காது கேட்கக்கூடிய கருவி, இது மாதிரியான உள்ளதுக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு புகார் ரைஸ் பண்ணலாம், இல்லை ஒரு மனு எழுதி போடலாம். இதெல்லாம் நமக்கு தேவை அப்படிங்கும்போது அதுக்காக நம்ம ஒரு ஸ்டெப் எடுக்கலாம். ஸோ அந்த சர்வீசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலயமா தான் நம்ம வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு 2 சர்வீசஸ் இருக்குது. அந்த சர்வீசஸ் கீழே கொடுத்துருக்காங்க, அதையும் நான் இப்போ உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காட்டுறேன். இதே போல் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய சர்வீசஸ் வந்து நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன சர்வீசஸ் இருக்குங்கிறதே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கிறது இல்லை. இது மட்டும் இல்லாமல் வேறு எந்த உபகரணமாக இருந்தாலும் இந்த இதில் வந்து நீங்கள் வந்து கோரிக்கை வந்து ரைஸ் பண்ணலாம். அதே போல் பராமரிப்புக்கான உதவித்தொகை, அதே போல் சுயதொழில் வங்கி கடன் உதவி, இது எல்லாமே இந்த மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலயமா நீங்கள் வந்து ரைஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆதிதிராவிட பழங்குடியினர் நலத்துறை. இங்கே பார்த்தீங்கன்னா கல்வி உதவித்தொகை, வீட்டுமனை இணையவழி பட்டா, தாட்கோ கடன் உதவிகள், நெக்ஸ்ட் தூய்மை பணியாளர்கள் நலவாரியம். இது சம்மந்தமான எந்த ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இது சம்மந்தமான ஏதாவது ஒரு சர்வீசஸ் நீங்கள் வாங்கணும்னாலும் சரி, இதுக்கு வந்து நீங்கள் ஆதிதிராவிட பழங்குடியினர் நலத்துறையை தான் நீங்கள் வந்து கண்டெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை. இவங்கக்கிட்ட என்ன சர்வீசஸ் நம்ம வந்து ரைஸ் பண்ணிக்கலாம்னா டாம்கோ அண்ட் டாப்செட்கோ கடன் உதவிகள், BC MBC மற்றும் சிறுபான்மையினர் மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை, இது சம்மந்தமாக நீங்கள் வந்து நாடி போக வேண்டிய இடம் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை. இவங்களை பொறுத்த வரைக்கும் உறுப்பினர் பதிவு புதுப்பித்தல், ஓய்வூதியம், இது சம்மந்தமாக வந்து நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து ரைஸ் பண்ணி அவங்கக்கிட்ட தான் நீங்கள் வந்து இதுக்கான கம்ப்ளைண்ட் ரைஸாக இருக்கட்டும், ஒரு கோரிக்கையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் வந்து அணுக வேண்டியிருக்கும்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை. இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கட்டுமான வரைபட ஒப்புதல் இருக்கு இல்லையா, அதை வாங்குறதுக்காக நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் நீங்கள் அணுகி அது வந்து வாங்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை இருக்கு இல்லையா, அவங்கள பொறுத்த வரைக்கும் நீட்ஸ், அது மாதிரி பிஎம்இஜிபின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து யுஐஇஜிபின்னு சொல்லுவாங்க. மற்றும் அண்ணல் அம்பேத்கருடைய தொழில் முன்னோடிகள் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சம்மந்தமான நீங்கள் ஒரு கார்டு வாங்குறீங்க, இது சம்மந்தமாக ஏதாவது கோரிக்கை மனு கொடுக்குறீங்க, இல்லை இது சம்மந்தமாக ஏதாவது புகார் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்டை அணுகி அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு சமூக நலத்துறை. இந்த சமூக நலத்துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பு திட்டம், நெக்ஸ்ட்டு ஆதரவற்றோருக்கான உதவித்தொகை, இது ரெண்டுக்குமே நீங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க இல்லை புகார் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் சமூக நலத்துறை மூலயமா நீங்கள் வந்து உள்ளே கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறைன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அங்கே வந்து ஆதார் சேவைகள், அதாவது புதுசாக நீங்கள் ஒரு ஆதார் கார்டு எடுக்கிறீங்க, இல்லை உங்கள் நேம் சேர்க்குறீங்க, அது மாதிரி வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அந்த இஷ்யூஸை இந்த தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவை துறை மூலயமா நீங்கள் வந்து ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நான் வந்து நகர்ப்புறம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு ஊரக பகுதி முகாம் இருக்கு இல்லையா, அங்கேயுமே மோஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா சேம் அதே சர்வீசஸ் தான் வந்து ரிப்பீட்டடாக வந்து ஆகிட்டுருக்கும். ஸோ அதே தான் நீங்கள் அங்கே என்னவோ ஸோ அதே தான், அதில் 1-2 விஷயங்கள் மட்டும் முன்ன பின்ன சேஞ்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும். சேம் அதே தான் வரும். ஓகேவா. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையை பொறுத்த வரைக்கும் புதிய வீட்டு வரி வசதி, வீட்டு வரி பெயர் மாற்றம், குடிநீர் குழாய் இணைப்பு, கட்டுமான வரைபட ஒப்புதல், நெக்ஸ்ட் மகளிர் சுய உதவிக்குழு கடன்கள், அதே போல் அந்த 100 நாள் அட்டையெல்லாம் சொல்கிறாங்களா, அதெல்லாம் வந்து இங்கே கிராமப்புறத்தில் தான் வரும். இது எல்லாமே வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வாய்ஸாக தான் நீங்கள் வந்து ரைஸ் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையை பொறுத்த வரைக்கும் அந்த பட்டா சம்மந்தம் நம்ம சொன்னோம் இல்லையா, அது எல்லாமே இந்த இடத்துல வந்துடும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா காலதாமதமாக பிறக்கக்கூடிய பிறப்பு இருக்குது, அது அப்புறம் முதியோர், விதவை, கணவராக விடப்பட்டோர், முதிர்கண்ணி, இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்து வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் வந்துடும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து நகர்ப்புறம், இப்போ நம்ம பார்க்கறது வந்து கிராமப்புறம். ஸோ சேமஸ் ரெண்டுமே வந்து ஒன்றா தான் இருக்கும். நீங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும். ஒரு சில சேவைகள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா முன்ன பின்னமாக மாறி இருக்கும். இது எல்லாமே சேம் தான். அதனால் நம்ம திருப்பி அதை நம்ம ரிப்பீட் பண்ணி டைம் இதாக வேணாம். லாஸ்ட்டாக ஒன்றே மட்டும் எக்ஸ்ட்ரா உள்ளது மட்டும் உங்கள்கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறைன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேளாண் சம்பந்தமான இடுபொருள்கள், அதே போல் நுண்ணுயிர் பாசனம், வேளாண் இயந்திரங்கள், கருவிகள் மானியத்தில் வந்து வாங்குறாங்க இல்லையா வேளாண் இயந்திரங்கள்லாம், அதே போல் வாடகை சர்வீசஸ்லாம் இருக்குது இல்லையா, இது எல்லாமே நீங்கள் வந்து அணுகணும்னா நம்ம கிராமப்புற பகுதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை இருக்குது இல்லையா, இந்த டிபார்ட்மெண்ட் மூலயமா தான் நீங்கள் உள்ளே போயிட்டு இதுக்கான சர்வீசஸை நீங்கள் வந்து பெற்றுக்க முடியும். இது சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது புகார் ரைஸ் பண்ணணும்னாலும் இந்த உங்களுடன் ஸ்டார்டிங் திட்டத்து மூலயமா நீங்கள் புகாரும் கூட நீங்கள் வந்து ரைஸ் பண்ணிக்கலாம். ஓவரால் கிராமப்புறம் நகர்ப்புறம் எடுத்துட்டோம்னா சேம் சர்வீசஸ் தான் வரும். அது எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அது இல்லாமல் கிராமப்புறத்தில் வேளாண் சம்பந்தமான சில டிபார்ட்மெண்ட்ஸ் வருவாங்க. ஸோ அதையும் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா அது நீங்கள் வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் கீழே வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து நீங்கள் டேரெக்டாக போயிட்டு அணுகும்போதும் உங்களுக்கு இதே தான் சேமாக இருக்கும். இப்போ உங்களோட ஸ்டாலின் திட்டம் மூலமா நீங்கள் ஒரு மனு கொடுக்க போகிறீங்கனாலும் அங்கேயும் நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து மனு கொடுக்கலாம். ஓகேவா? நன்றி.